சாய்ராம். என் அன்பு செல்லமே, மனதளவில் யாருக்கும் நீ எந்த ஒரு துன்பத்தையும் நினைக்கவில்லை. நீ செய்த பல புண்ணியங்கள் பலன் உனக்கு தரவில்லை என்று நினைக்கிறாய். நிச்சயமாக புண்ணியங்கள் செய்துவிட்டால் அமைதியாக இருங்கள். அதற்கான நேரம் வரும்பொழுது அந்த புண்ணியம் எந்த அளவுக்கோ அதை தாண்டியே உங்களுக்கு நல்லது நடக்கும். தங்கமே, மிகப்பெரிய நன்மை நடக்கும். அற்புதம் நிச்சயமாகவே நடக்கும். அற்புதமும் என்னுடைய அருளால் நிகழும். ஆசீர்வாதங்கள் உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது. எத்தனை முறைதான் சோதிப்பேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் சோதனை என்பதே கிடையாது. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தங்கமே, எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டேன் என்ற ஒரு நிம்மதியில் நீ எல்லாவற்றையும் மறந்து நிம்மதியாக இரு. என்னிடம் சொன்ன பிறகு நீ எதற்குமே கவலைப்படக்கூடாது. கவலை என்பது இந்த சாயிடம் வருபவர்களுக்கு இருக்கவே கூடாது. இந்த சாயான நான் உன்னை எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே நான் பார்த்து பார்த்து ஒரு பொன்னை போல கவனித்து கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையில் நீ இப்பொழுது சுமக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் மறந்துவிடும். சந்தோஷங்களானது நிலைத்துவிடும். கவலைகள் இன்றி உன் வாழ்க்கையை நீ நடத்த பழகு. கவலை இல்லாமலேயே மாறிவிடும். எப்பொழுதும் கவலை கவலை என்று சொன்னால் என்ன இருக்கும்? அதுதான் இருக்கும். கவலைகள் வேண்டாம் தங்கமே. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரிக்கிறதே என்று நினைக்கிறாய். ஒன்று நினைக்கவில்லையா? நாளுக்கு நாள் ஏதோ ஒன்று குறைகிறதே. கஷ்டங்கள் இல்லையே, ஆனால் அதற்கு பதிலாக நிறைய விஷயங்கள் நடக்கிறது என்று நீ நினைக்கவில்லை. கஷ்டங்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கிறாய். கஷ்டங்களை நினைக்காதே. கஷ்டங்களை நினைத்தால் அப்படித்தான் நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் தோன்றும். ஆனால் நிச்சயமாகவே வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறைந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நீ எப்பொழுது உணர்வாய்? நிச்சயமாகவே சீக்கிரமே உணர்வாய் என்று நான் நம்புகிறேன். இந்த சாய் இருக்கிறேன் உன்னை பார்த்து காக்க. தைரியமாக இரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான்